ஐயா முன்னாடி பேசினவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது, முடி இருக்கக்கூடாது. பூமியில் உள்ள நீராதாரம் வத்தி போயிடுமா. ஒரு பெண்ணுடைய கூந்தல் முடிச்சில்லாமல் கீழே தூங்கினா. முன்னாடியெல்லாம் நம்ம பெரியவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, குளிச்சுட்டு ஈரமாக இருந்தால் நுனியில் முடிச்சு போட்டுக்குவாங்க. இப்போ இங்கே கிளிப்பு போட்டுக்கிறீங்க, கீழே விட்டுறீங்க. உங்கள் மேலே தப்பு இல்லைல்ல, அது பழக்கமாக போயிடுதில்ல. நம்ம பெரியவங்க உங்கள் வீட்டில் இருந்த பாட்டி கற்பனையில் பாருங்களேன், அவங்க கிளிப்பு போட்டுக்க மாட்டாங்க, இங்கே முடிய மாட்டாங்க. எங்கே முடிவாங்க? நுனியில் முடிவாங்க. அந்த அந்த கூந்தல் நேரடியாக பூமியை நோக்கி இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு நான் இப்போ என்ன இங்கே கிளிப்பு போட்டுட்டா அது என்ன கீழ் நோக்கி தானே இருக்குது. அது நெகட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கும். இப்போ மகாபாரதத்தில் பாஞ்சாலி துகிலுரைக்கும் பொழுது கிருஷ்ணான்னு கையெடுத்துட்டா, கிருஷ்ணர் வஸ்திரத்தை கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் ஒரு சபதம் விடுறா, துச்சாதனன் துரியோதனுடைய ரத்தத்தை கூந்தலில் பூசாமல் நான் தலையை முடிய மாட்டேங்கிறான். அவன் முடியறதுக்குள்ளே என்ன பாடுபட்டான், அஜ்ஞாத வாசம் வனவாசம் எல்லாம் பண்ணி அந்த குடும்பம் என்ன பாடுபட்டதுன்னு கேட்குறோமா இல்லையா? அவள் முடிய அவுத்து விட்டதுலேருந்து அவள் திருப்பி முடிகிற வரைக்கும் அவங்க பட்ட பாடு என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எல்லாத்துக்குமே மகாபாரதம் தெரியும். மகாபாரதம் தெரியாமலாம் யாரும் இங்கே உட்காந்துருக்கல இல்லையா? அப்போ அந்த குடும்பம் பட்ட பாடு என்ன? அப்போ உங்கள் குடும்பம்லாம் நல்லா இருக்குன்னு நினச்சா நீங்களாம் என்ன பண்ணணும்? வேறு ஒன்றும் சிரமம் இல்லை, நுனியில் முடிச்சு போட்டுக்குங்க, அவ்வளோதான். உங்களை நான் குறை தயவு செய்து தப்பாக நினைக்காதே. உங்களை குறை சொல்லணும், குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இதை சொல்லலை. நமக்குள்ளே கலந்து ஆலோசிக்கிறோம். எல்லார் குடும்பமும் நல்லா இருக்கணும் தானே. யாராவது நல்லா இருக்கக்கூடாதுன்னு யாராவது விரிச்சு போட்டுக்குவாங்களா? தெரியலை, அதனால் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தெரிஞ்சுக்குவோம், மாற்ற முயற்சி பண்ணுவோம், முடிஞ்சால் மாற்றிக்குவோம். இல்லைன்னா சுவாமி மாற்ற வைப்பார். அவர் தானே அப்போ மாற்ற வைக்கணும். தலைவிரி கோலமாக இப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்குனதும் அவர் தானே. இனிமேலாவது அதெல்லாம் மாற்றக்கூடிய முயற்சி பண்ணுவோம். அது உண்மையிலே ஐயா அதை கரெக்டு நல்ல. அதே மாதிரி வீட்டு துடைப்பம் நிமிர்ந்து நிற்கக்கூடாது. இப்போல்லாம் என்ன பண்ணுறீங்க, படுத்துருந்தது கவுந்து இருந்தது, அதனால் வீட்டில் இருக்க ஆம்பளைக்கு மரியாதை இருந்தது, நிமிர்ந்து நடந்தான். இப்போ இது நிமிர்ந்து நின்னோடனே வட்டிக்காரன் காசு என்னாச்சுன்னு கேட்குறான். வீட்டு ஆம்பளை தலையை தொங்க போட்டுட்டு போகிறான். விளக்கமாறு நிமிர்ந்ததுன்னா வீட்டினுடைய தலைவன் தலையை குனிஞ்சு தான் நடக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? அதை உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது, கவுந்து இருந்தால் உடஞ்சி போயிடும்னா ஏதாவது ஒரு துணியை போட்டு சுற்றி பக்குவமாக வச்சுக்கோங்க. புரியறதா? தயவு செய்து நிமித்தி வைக்க. இதெல்லாம் சாதாரண விஷயம். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே தலை வரக்கூடாது. வீட்டுக்குள்ளே இப்போ ரூமில் ஒரு பெரிய நிலக்காடை நாடி வச்சுக்கிட்டு அதில் ட்ராவெலாம் வச்சுக்கிட்டு எல்லாம் வாரி சுருட்டி வெளியில் போடுறேன்னா அது காற்றுல திருப்பி உள்ளே எப்போ எந்த வீட்டில் முடி சுற்றிக்கிட்டே இருக்கோ அந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை சுற்றிக்கிட்டே இருக்கும். முடி நகம்லாம் வீட்டுக்கு வெளியில். அன்றைக்கி பெரியவங்க சொன்னாங்க, கேட்டோம், இந்தளவுக்காவது இருக்கோம். இன்றைக்கி என்ன பண்ணோம், நம்ம அடுத்த தலைமுறையெல்லாம் என்ன பண்ண போகுது? இப்போ மாட்டுக்கொட்டாக அப்படின்னு ஒன்று இருக்குது, வைக்க போகிறன்னு ஒன்று இருந்தது அப்படின்னு மியூசியத்தில் தான் பார்க்கணும் நம்ம அடுத்த தலைமுறை. என் வீட்லேயே மாடு இல்லை. எத்தனை பேர் வீட்டில் மாடு வளர்த்துருக்கீங்க? யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க. என் வீட்டில் மாடு இருக்குது. சும்மா தூக்குங்க. எங்கள் ஊர் அம்மா வந்திருக்கு. ரைட்டு. இப்போ இல்லையம்மா, மாடு இருந்தால் அவ்வளோ நல்லது. என்ன பண்ணுறது, காலம் அப்படி போயிட்டுருக்கு. திருப்பி இதெல்லாம் வரும். திருப்பி வீட்டுக்கு ஒரு பசுமாடு வளர்க்கக்கூடிய சூழலை சுவாமி உருவாக்கி தரணும்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். அப்போது இந்த முடி சுற்றுறது, நகங்கள்லாம் இருக்கக்கூடாது. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே துணியை துவைக்கப்படாது. இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் பெரியவங்க கடைப்பிடிச்சது தான். நம்ம வீட்டு பெரியவங்க அப்போல்லாம் சொன்னாங்க. இன்றைக்கி குடும்பம்லாம் அப்படியே சுருங்கி ரொம்ப பெரியவங்க சொல்கிறதெல்லாம் அவங்களும் பயப்படுறாங்க, நம்மளும் கேட்குறதில்லைங்கிற மாதிரி வந்துட்டோம்.